அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தலைகீழாக மாறும் உறவு உங்களுக்கு இது நடந்தே தீரும், மறுஜன்மம் எடுக்கும் கும்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது தடைகளை கண்டு தளராத மனதுடன் அனைத்தையும் தகர்த்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் அற்புதமான பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள், தலைகீழாக மாறும் உறவு என்று சொல்லக்கூடிய வகையிலும் மறுஜென்மம் எடுக்கும் கும்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும். ஏனென்றால் ராசியின் அதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் குடும்பஸ்தானத்தில் வலம் வருகிறாருங்க. ஜென்மத்தை விட்டு விலகி திருக்கணிதத்தின்படி குடும்பஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பால் பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்கள் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். பல்வேறு வகையான விரயங்கள், கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் ஏற்பட்ட சிரமங்கள் அனைத்தையும் களைந்து மறுஜன்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும். நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது குடும்ப சுமை அதிகரித்தாலும் அவற்றை சிறப்பான முறையில் கையாளக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் வளர்ச்சி பெறக்கூடிய வகையில், குறிப்பாக தொழில்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவான முன்னேற்றத்தை கும்பராசிக்காரர்கள் பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதிலும் குறிப்பாக தாய் தந்தையருடன் ஏற்பட்ட மனவருத்தம் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்பு, பகை உணர்ச்சி முற்றிலுமாக நீங்கி உறவு வலுப்படக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்கான நல்ல பல சந்தர்ப்பம் இந்த வேளையில் அற்புதமாக கைகூடுகிறது. மிக பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் என அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. உறவுகள், உற்றார் உறவினர் என அனைவருடனும் இருக்கக்கூடிய மன வருத்தம் விலகி தலைகீழாக மாறும் உறவு என்று சொல்லக்கூடிய வகையில் உறவு வலுப்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் நிறைவாகவே சந்திக்க முடியும். பல்வேறு வகையான பணிகளை முன்னின்று மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நிழல் கிரகமான ராகு ஜென்ம ராசியிலும் கேது சப்தமத்திலும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பின்னோக்கி நகர்ந்து கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி நகர்த்தக்கூடிய பெரும் பங்கை வகிக்கக்கூடிய நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான விரயங்களை உங்களுடைய எண்ணங்கள் மிகவும் சிறப்பாக பூர்த்தியாகக்கூடிய வகையில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு பல்வேறு வகையான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வலம் வருகிறாருங்க. குரு பகவான் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 5ஆம் இடத்தில் குரு பகவான் வலம் வருவதால் ஐயம் நீங்கி ஏழரை சனியின் காலகட்டம் என்றாலும் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே கிடைக்கிறது. குடும்ப முன்னேற்றத்திற்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதோடு இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக நீங்கி உறவு வலுப்படக்கூடிய வகையில் சிறப்பான தருணமாக அமைகிறது. பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட கணவன் மனைவிக்கு நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் இருந்த இனிமையான தருணங்களை எண்ணி மகிழ்வதோடு மட்டுமல்லாது மீண்டும் தங்களுடைய இல்வாழ்வு சிறக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல
நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் பிறகு குருவுடன் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க. எனவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கைகூடுகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார். நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவுடன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஐ வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் பாக பிரிவினை, நீதிமன்ற வழக்குகள் என பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு ஆடை ஆபரண சேர்க்கை என பல நல்ல வாய்ப்புகளும் மிகவும் சிறப்பாக கைகூடும். குறிப்பாக கும்பராசிக்கார பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் 5லும் அவருடன் இணைந்து சுக்கிரனும் பலம் வருவது நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகள் கும்பராசிக்கார பெண்மணிகளாகிய உங்களை தேடி வருகிறது. வீண் விரய செலவுகள் குறையும். கும்பராசிக்காரர்கள் 7.5 சனியாக இருந்தாலும் பெண்மணிகள் தங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்களை நீக்கி முழுமையாக நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் என அனைத்தையும் களைந்து முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பெண்மணிகளுக்கு விரைவாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன கிரகநிலைகள். மேலும் சப்தமஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய மங்களகாரகரான செவ்வாய் பிற்பகுதியில் வலுவாக அஷ்டமத்திற்குள் நுழைகிறார். ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் நுழைவதால் சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை. எந்த ஒரு பணியை கையில் எடுத்தாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுவதை நிச்சயமாக சற்று குறைத்து கொள்வது கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கும் என்பதை உறுதியாகவே இந்த வேளையில் மங்களக்காரகரான செவ்வாய் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. செவ்வாய் அஷ்டமத்திற்குள் செல்வதால் பழைய பிரச்சனைகள் தலை தூக்கலாம். சில விஷயங்களில் சற்று எதிர்பாராத சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே வேளையில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக குருவுடன் இணைந்து வலம் வரும்போது சகாயமற்றவராக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்திற்குள் செல்வதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உங்களை தேடி வரும். சற்று கடினமாக உழைக்க வேண்டிய சூழலாக இருந்தாலும் கூட நிறைவான முன்னேற்றத்தை உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த வேளையில் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 5லிருந்து யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்திற்குள் நுழைவது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அலைச்சல் சிரமம் குறைவதோடு ஆரோக்கிய தொல்லைகள் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே சரியாக இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. வித்யாகாரகரான புதன் 6ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுகிறாருங்க. எனவே பல வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு. சந்திரன் 24ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுவதால் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மறுஜன்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.